இதிலிருந்து அக்கௌண்ட்ல நேரடியாக பிடிக்கப்பட்டிருக்கிறது 1.34 கோடி என்னமோ. அது கரெக்டாக அந்த 14 கேஸுக்கு வந்தாலே இதாகிடும். 25,000 பேர்கிட்ட 980 கோடி வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அடுத்த முறை அவர் கண்டிப்பாக வர்றப்ப கோர்ட்டு சும்மா இருக்காது, ரிசைன் பண்ண வேண்டிதான் வரும். 3 மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ள டெண்டர் ஃப்ளோட் பண்ணி கலோரிஃபிக் வேல்யூ 6,000 கேட்குற இடத்துல 5,300 குறைச்சி அதில் கண்டிஷன்ஸ் பயங்கரமாக போட்டு பெரிய கம்பெனிகள் யாரும் கலந்துக்க முடியாமல் அதில் L2வாக அதானி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5,000 கோடி கான்ட்ராக்ட். எனவே அடுத்த ஒரு வாரத்தில் இந்த அரசு மீது நிச்சயமாக பெருமளவில் தாக்குதல் இருக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக பால் விற்கதுன்னு சொன்னால் இந்தியாவில் அமுல் உலகத்தரத்தில் இருக்குது. அதே மாதிரி மதர்ஸ் டைரி அது எல்லாம் டெல்லியெலாம் இருக்குது. இங்கே இருக்கிறது நஷ்டத்துலேயே ஏன் போகுது? திராவிடம் புகுந்த இடங்கள் பாலடைந்து போகுங்கிறதுக்கு யாவினும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். சிஏஜி அறிக்கை கடந்த 2 நாளாக வந்திருக்கு. பல டிபார்ட்மெண்ட்டுகளில் சரியானபடியாக நிர்வாகம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் குறிச்சிருக்காங்க. அதில் இந்து அறநிலைத்துறை பற்றி சொல்கிறப்ப இவங்க ரெக்கார்ட்ஸே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்கள், 47,000 கோயில் இருக்குது. கடந்த 5-10 வருஷத்தில் எவ்வளவு ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்குன்னு நினச்சி ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு 23,000. 18 லட்சத்துக்கும் அதிகமான ஆடிட் அப்ஜெக்ஷன் குவரிஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யப்படாதா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தோட வந்திருக்கீங்க. அது இல்லாமல் அவருடைய மினிஸ்டர் பதவி இது குறித்தும் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். என்ன நடக்க போகுது? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு அன்றைக்கி ஜாமீன் கொடுத்தப்பவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு நடைபெறுவதற்கோ சாட்சிகளையோ கலைக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. வழக்கு வேகமாக நடைபெறுவதை நீங்கள் தடை பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி பார்ப்போம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க. இப்போ சென்ற 3 வாரத்தில் அவருடைய விசாரணை எப்போ, அவருடைய முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னு சொன்னால் எடுத்தது இடி கூட இல்லை, டிவிஎஸ்சி எடுத்தது தான். அவருடைய லேப்டாப் பென்ட்ரைவில் யார் யாருக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலைக்கு கொடுத்தார் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருந்த அதை ஒரிஜினல் தானால் மாற்றப்படவில்லையா? ஏன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த சார்ஜ் ஷீட்டில் சீகேட்னு போட்டாங்க ஹார்ட் டிஸ்க்கு. ஆக்சுவலாக ஹெச்பி ஹார்ட் டிஸ்க். அது ஏதோ டைப்போகிராஃபிக்கல் எரர். அதாவது 100க்கு 90 ஹார்ட் டிஸ்க்கு சீகேட்டாக தான் இருக்கும், ஹெச்பி ரேராக தான் இருக்கும். பழக்க தோஷத்தில் அவங்க டைப்பிங்கில் சீகேட்னு அடிச்சிட்டாங்க, அது ஹெச்பி. ஸோ அந்த மாதிரி சிலத்தை ஜாமீன் கேட்குறப்ப போட்டிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் உறுதி செய்யறதுக்கு தமிழக அரசின் டிஎஸ்பி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வராமல் இருந்தார். அதுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அவருக்கு ஹை பிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 2வது தடவை அதே காரணத்தை சொன்ன உடனே இதுக்கெல்லாம் கூட இது பண்ண 3வது தடவை கேட்குறாங்க. அவர் நான் இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னு பிபி ரெக்கார்டில் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. சம்மன் அனுப்பிச்சதுக்கப்புறம் வராங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அதில் முக்கியமாக விசாரித்த ஒருவரை தூக்கி ராமநாதபுரத்தில் போட்டிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் ஆக்டிங் எகென்ஸ்ட் வாட் இஸ் தட். ஏற்கனவே அந்த கேஸில் உங்களுக்கு 2,000 பேரை அக்யூஸ்டாகவும் 700 பேரை சாட்சியாகவும் போட்டிருக்காங்க. ஒரு கேஸ் விசாரணை நடக்கிறப்ப அத்தனை பேரும் கோர்ட் ரூமில் இருக்கணும். இதெல்லாம் உங்கள் பேரில் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2,000 பேரை நிற்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு கோர்ட்டுமே இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இது முழுக்க கேஸை உடைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதுதான் காரணமாகவும் சொல்லிச்சு. 2,000 பேரை விசாரணை பண்ணணுன்னா எத்தனை நாள் வேணும், அப்படி அத்தனை நாளைக்கு ஒருத்தரை வைக்க முடியாது. ஆனால் அந்த கேஸில் ஒன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் இவர் எந்த விதமான பதவி வைக்கக்கூடாது, இதுக்கு பண்ணக்கூடாதுன்றனால தான் ரிசைன் பண்ணார். இவருடைய ரிலீஸுக்கு அப்புறம் இவர் மினிஸ்டர் ஆனார்னு உடனே இந்த ஒரு 20 நாளில் குணால் கோஷ்னு டிஎம்சியில் திரிணாமுல் காங்கிரஸில் அவருடைய கேஸில் சொல்லிட்டாங்க, நீ எந்த பதவிக்கும் செல்லக்கூடாதுன்னு. ஏன்னா இது பார்த்துட்டு தான் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ இவருடைய கேஸில் இவரை எதிர்த்து சைட்லேருந்து கேட்டப்போ யூ கெட் பெயில் ஃபார் ஒன் டே, தி நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. மிக நிச்சயமாக இது வரும். நான் எதிர்பார்த்தது நேற்றுக்குள்ளே அவர் ராஜினாமா செஞ்சிருவார்னு சொல்லி எனக்கும் செய்தி வந்தது. ஆனால் இன்றைக்கு அரசு தரப்புல இருந்து அவரே அந்த ஐடியாவில் தான் இருக்காரா? இல்லை, உள்ளிருந்து செய்திகள் வருது. ஏன்னா பல வக்கீல்கள் அந்த டீமுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு
சவுக்கு சங்கர் மேலே 2வது இது குண்டர் சட்டம் போட்டப்போ 2 தடவை போய் வாய்தா வாங்கினாங்க. 3வது தடவை வாய்தா 3வது தடவை அரசு வர்றப்போ அன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்பீலன் கமிட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, அதனால குண்டாஸ் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே ஆன் ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா, வி ஹேட் பிளான் டு கம் டவுன் ஹெவிலி எகென்ஸ்ட் யூ அப்படின்னு ஐ நோ சார் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ரெக்கார்டில் கோர்ட்டில் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் வருதுனால. ஸோ அன்னைக்கு மாத்திரம் அவங்க அதை வாபஸ் பெறாமல் இருந்திருந்தால் குண்டர் சட்டம் போடுவதே முடியாதுங்கிற அளவுக்கு தமிழ்நாடுனா இந்தியாவிலேயே அரச பயங்கரவாதம் தனக்கு பிடிக்காதவங்க பேரில் குண்டர் சட்டம் போடுது. இந்தியாவில் 152% தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு அந்த வழக்கில் எதிர்த்தரப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் குண்டர் சட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்காங்க. அதனால அந்த கேஸில் அதனால அவரை ரிலீஸ் பண்ண மாதிரி இதில் நேற்றைக்கே ஆகும்னு சொல்லி எனக்கு நெருங்கின சர்க்கிள்லேருந்து வந்துச்சு. ஆனால் இந்த இன்னொன்று எல்லா வழக்கையும் கிளப் பண்ணி லேட் பண்ணி, அதாவது இடி போகணும்னு சொன்னால் ஒரிஜினல் அஃபென்ஸில் அவர் கன்விக்ட் ஆகணும். அதாவது அவர் மக்கள்கிட்டருந்து லஞ்சம் அவர் காம்பவுண்டிங்னு ஒன்று போய் அதில் முதல்ல ரிலீஸே ஆனார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதுக்கு பேர் என்னென்னா, நான் யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கினனோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், அதனால என்ன இந்த கேஸை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வச்சு பெட்டிஷன் கொடுத்து பண்ணார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் லஞ்சம் வாங்கினது உண்மை, சில பேருக்கு வேலையை வாங்கி கொடுத்தேன், சில பேருக்கு வாங்கி தராதவனுக்கு திருப்பி கொடுத்தேன் அப்படின்னா லஞ்சம் வாங்கினாருங்கிற இதை எதிர்த்து அப்பீலுக்கு உச்சநீதிமன்றம் போனப்போ தான் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ஸ்டடின்னே சொல்லலாம். இனிமேல் யார் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த டிஎன்பிஎஸ்சியோ இந்த மாதிரி விஷயங்களில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினா பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ நானும் நீங்களும் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுட்டு 95 மார்க் எடுக்க முடியும்னு போகிறவங்க இவங்க யாரோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளும் பாதிக்கப்படுறோம். நம்ம லஞ்சமும் கொடுக்கல, முயற்சியும் பண்ணல, ஆனால் தகுதி உள்ள நம்மை நீக்கிட்டு யாருக்கோ போகுது. அடுத்தது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினவனும் ஃப்ராடு, மோசடி பண்ணுறான், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க ஸோ யார் அஃபெக்டடுங்கிறது ஆல்மோஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாரும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. ஸோ இதை சொல்லிட்டு எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்க இது அப்படின்னு சொல்லி மிக மோசமான கமெண்ட்ஸோடு அந்த தீர்ப்பு வந்து இடியும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை உடைக்கிறதுக்கு தான் இப்போ 2000 பேர் அக்யூஸ்டாகவும் 700 பேர் விட்னஸாகவும் சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்ருக்கு. இதில் 3 போஸ்ட்டுக்கு மேலே வருது. ஒன்று வந்து இன்ஜினியர்ஸ் லெவலில், அது தனியாக எடுத்து பண்ணிட்டா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இவருடைய இதிலிருந்து அக்கௌண்ட்டில் நேரடியாக பிடிக்கப்பட்டிருக்கிறது 1.34 கோடி என்னமோ, அது கரெக்டாக அந்த 14 கேஸுக்கு வந்தாலே இதாகிடும். அப்படி பண்ணாமல் எல்லாத்தையும் டிரைவர், கண்டக்டர், இது மெக்கானிக் வரைக்கும் போனேன்னா தான் அந்த 25,000 பேர்கிட்ட 980 கோடி வாங்கினதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் இது வந்து சாதாரணமாக போகாது. அடுத்த இன்றைக்கி அதிகபட்சம் வாய்தா வாங்கினால் கூட அடுத்த முறை அவர் கண்டிப்பாக வர்றப்ப கோர்ட்டு சும்மா இருக்காது, ரிசைன் பண்ண வேண்டிதான் வரும். ஓகே சார். சார், இந்த ஒரு விஷயத்தில் அதாவது வந்து செந்தில் பாலாஜி என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கார்? ஏன்னா பிணை கிடைத்த அடுத்த நாளே வந்து பதவி கொடுத்துட்டாங்க, அமைச்சராக வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்காரு? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜினாமா அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் போகிறீங்க. ராஜினாமா செய்யக்கூடிய மென்டாலிட்டியில் இருந்தால் அவர் அந்த நிலைமைக்கு வரக்கூடிய வந்து அவசியமே இருக்காதுல்ல, அதுவும் வந்த உடனே. இல்லை, திமுக தனக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது பார்க்கணும். ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா ஒன்று முதலமைச்சர் அவரை இது பண்ணணும், இன்னொன்று லீகல் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு. நீங்கள் ஒரு லீகல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கடந்த 400 நாள் என்னமோ அவர் ஜெயிலில் இருந்தார். அந்த பீரியடில் அவர் எத்தனை பெட்டிஷன் போட்டிருக்கார், மாற்றி மாற்றி கீழ் கோர்ட்டில், மேல் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில்னு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் பயன்படுத்தியுள்ள இதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே போகும். ஸோ இது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட வந்துள்ள கமெண்ட்டுகள் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தம்பி அசோகர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு பெயில் நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணங்கள் 3 சொன்னாங்க. ஒன்று, அரசு அதிகாரிகளே அடித்து உதைச்சாங்க, 2வது அவருடைய தம்பி, 3வது இவர் பதவியில் இருந்தார்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அசோக் இது பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. 2வது அரசு அதிகாரிகளை அடித்தது உண்மை, அதுவும் மாறாது. 3வது இவர் பதவியில் இல்லைன்னு சொல்லி ஜாமீன் வாங்கிட்டு இப்போ வந்ததுக்கு பிறகு அரசு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கார், இன்னொருத்தர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த பீரியடில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. திருப்பி நம்ம இதுவரைக்கும் வாங்கிறதுனா, அதாவது 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து 2014-17 காலகட்டத்தில் 6000 கிலோ கலோரிஃபிக் வேல்யூ இருக்கிற கோல் சப்ளை பண்ணுறேன்னு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு 3600 கலோரிஃபிக் வேல்யூ இருக்கிற கோலை
பாலை சப்ளை பண்ணி 3000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போட்ட வழக்கு நடத்தாமல் இழுத்துட்டு இருக்காங்க திமுக சைடு. இது முழுக்க முழுக்க நடந்தது திமுக ஆட்சியில். ஆனால் அதானியை அதில் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதில் அதானி ஒரு சப்ளையர், இன்னொரு சப்ளையர் கோலண்ட் ஆயில்னு சொல்கிற இது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் குரூப், சீதக்காதி ட்ரஸ்ட், அந்த குரூப்பை சேர்ந்த அப்துல் புகாரின்னு சொல்லிட்டு அவர் 2.5 வருடங்களாக ஜெயிலில் தான் இருக்கார் அந்த வழக்கில். ஆனால் இவர் பேரில் ப்ரெடிகேட் அஃபென்ஸை ஒழுங்காக போடாதனால ஈடியும் வந்து சரியாக பார்க்கல. இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு டெண்டர், அதாவது இவருக்கு முன்பாக அந்த இடத்த நிதியமைச்சர் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், நம்ம தங்கம் தென்னரசு. ஆனால் அவரும் அன்னைக்கு கோல் செக்ரட்டரியாக இருந்தவரும் வேண்டாம் டெண்டர் போட வேண்டான்னு சொன்னதை இவர் பதவி ஏற்ற இந்த 2 மாதத்துக்குள்ள திருப்பி டெண்டர் ஃப்ளோட் பண்ணி கலோரிஃபிக் வேல்யூ 6000 கேட்குற இடத்துல 5300 குறைச்சி அதில் கண்டிஷன்ஸ் பயங்கரமாக போட்டு பெரிய கம்பெனிகள் யாரும் கலந்துக்க முடியாமல் அதில் L2ஆக அதானி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5000 கோடி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. அதுவும் 3 வருஷத்துக்கு, சாதாரணமாக 6 மாதத்துக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இவர் மிக வேகமாக செல்கிறார். இந்த நிலையில் முந்தானத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா CAG அறிக்கை வந்திருக்கு. அதில் கடன்கள் மிக அதிகமாக இந்த துறையிலையும் டிரான்ஸ்போர்ட் துறையிலையும் மிக அதிகமாக கடன்கள் ஆயிருக்கு. நஷ்டங்கள் சரியான நிர்வாகம் இல்லாமல் நஷ்டம் அதிகமாக இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் அந்த CAG அறிக்கையை ஆன்லைனில் ஏற்றாமல் ரிக்வெஸ்ட் பண்ணி தடுத்து வச்சுருக்காங்க அண்ணாமலை அவர்கள். அதுக்கேற்ற வழக்கு போடுறேன்னு நேற்று சொல்லியிருக்கார். எனவே அடுத்த 1 வாரத்தில் இந்த அரசு மீது நிச்சயமாக பெருமளவில் தாக்குதல் இருக்கும். இது ஒரு தாக்குதலாக இருந்தாலும் ஆவினுக்கு ஃபைன் போட்டிருக்கதா ஒரு விஷயம் சொல்லப்படுது, உண்மையா? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு துறை அம்பத்தூரில் உள்ள இது ஆவின் தொழிற்சாலைக்கு 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. அவங்க எக்ஸ்பான்ஷன் பிளானுக்கு அலோவ் பண்ணல. இது நேற்றைய செய்தி. அதாவது ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவினில் ஒரே லாரிக்கு 4 லாரிக்கு ஒரே நம்பரை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் கணக்கு காட்டாமல் ஏமாத்துறாங்கன்னு வந்துச்சு. இதுக்கு அடுத்தது பாலை இன்னொன்று இந்த திடீர்னு பச்சை பாலை நிறுத்திவிட்டு அதற்கு சென்னையில் மாத்திரம்தான் இப்போ பச்சை பால் கிடைக்குதுங்கிறாங்க, வெளியிலெல்லாம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக பிங்க் இது கத்திரிப்பூ கலர்லேயே அந்த கலரில் கவு மில்க்குன்னு கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கிராமத்தில் ஒரு 500 பேர் சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 450 பேர் கவு தான் வச்சுருப்பாங்க, ஒரு 50 பேர் எருமை மாடு வச்சுருக்கலாம். ஆனால் 500 பேரையும் ஒன்று சேர்த்து தான் வாங்கி வைப்பாங்களே, தனித்தனியாக கவு தனியாக இது தனியான்னு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் கவுங்கிற பேரில் உங்களுக்கு நம்ம ப்ளூ பாலுங்கிறது வாங்கிறது 3 இது கொழுப்பு 3% கொழுப்பு இருக்கும். இது வாங்கினீங்கன்னா 4.5% இருக்கணும். அதே 3% கவுன்ற பேரை சொல்லி இவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கினால் நான் இது வரைக்கும் வாங்கினப்போ ஆரம்பத்தில் ஆஹா பசு கிடைக்குதேன்னு வாங்கினா 10ல் 8 நாள் நல்லா இருந்தது, 2 நாள் கெட்டு கூட போச்சு. ஸோ இன்றைக்கும் அந்த பசுப்பால் வந்துட்டு இருக்கு. பாதி நாள் ஆவினில் போய் க்யூவில் நின்னா இது வருது. சரி, இந்த ஆட்சியில் முதல்ல நாசர் இருந்தார், அதுக்கப்புறமாக மனோ தங்கராஜ் இருந்தார். இன்னொரு பக்கம் இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கு சம்பந்தியாக ஒரு பெரிய பால் நிறுவனம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்காக சீஸ் விலை, நெய் விலை மாற்றி மாற்றி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்தால் பால் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பாக்கெட்டுக்கு மாத்திரம் ஏதோ கொஞ்சம் குறைச்சாங்க, மற்றது எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. மக்களுக்கு பால் சப்ளை ஒழுங்காக இருக்கான்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது மிகப்பெரிய இது ஒரு அரசாங்க மில்க் டெய்ரி ஃபார்மில் 5 கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்கன்னா அப்போ ஏற்கனவே அங்கே யாருக்கோ கை ஒரு தடவை மாட்டிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு கை போச்சு. ஸோ இது எந்த நிலைமையில் இருக்குது தமிழக அரசு? ஏன்னா இதே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக பால் விற்கதுன்னு சொன்னால் இந்தியாவில் அமுல் உலகத்தரத்தில் இருக்குது. அதே மாதிரி மதர்ஸ் டைரி அது இதுன்னு எல்லாம் டெல்லியெலாம் இருக்குது. இங்கே இருக்கிறது நஷ்டத்துலேயே ஏன் போகுது? திராவிடம் புகுந்த இடங்கள் பாலடைந்து போகுங்கிறதுக்கு யாவினும் ஒரு உதாரணம் சொல்லலாம். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாற்றுறது, ஃபைன் போடுறது அப்படிங்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஆவின் பால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அந்த பால் நிறுவனத்திற்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம். அதில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்பகத்தன்மையை குறைக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே நிற்குது. இல்லை சார், நீங்கள் பால் இன்றைக்கி எது கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். ஆவின் பால் பார்த்தீங்கன்னா ப்ளூ பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ரூபா, இதுன்னா 22 ரூபா. அதே தனியார்கிட்ட போனீங்கன்னா 26லேருந்து 28. மக்களை பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் மனோ தங்கராஜ் அவருடைய சர்ச்சில் நாஞ்சில் பால்னு ஒன்று விற்றுக்கிட்டு அதை வளர்க்கணுன்னு அங்கே உதவி செய்தார். இன்னொரு பக்கம் இவருடைய ஸ்டாலினுடைய ஃபேமிலி சம்பந்தியாக ஒரு கெவின் குரூப் இருக்குது. ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி உங்களுக்கு
உங்களுக்கு இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆவினுக்கு போட்டியாக திமுகவிற்கு மிக நெருக்கமான ஒரு டெய்ரி நடத்துகிறவர் திருப்பதிக்கு கொடுத்ததில் மிக்சிங்லாம் இருக்குன்னாங்க. அதுக்கு ஒழுங்கான எதுவும் வரல. ஸோ இது வந்து இவங்களுடைய நிர்வாகம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டிருக்கு. நடுவில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆவினுக்கு நல்லது பண்ணார். அதாவது இவங்க வருடம் ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க பொங்கல் தீபாவளிக்கு. அது கொடுக்குறப்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் ஒன்று போட்டாங்க. 100 கோடிக்கு மேல் சிங்கிள் சப்ளையாக ஏற்கனவே சப்ளை பண்ண கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு டெண்டர் கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த கண்டிஷனை மீட் பண்ணுறது திமுகவிற்கு நெருக்கமான ஒரே ஒரு ஹோட்டல் குழுமம் மட்டும்தான் லாபம் அடையும். ஏன் ஆவினுடைய ஏன் நல்ல கம்பெனி இருக்குது, ஆவின் டெண்டரில் எடுத்து கொடுக்காட்டி விட தினசரி அதை விட அதிகமாக விற்கிறாங்க, ஆவின் பால்கோவாவோ மைசூர் பாகோ நல்லா இருக்குது அப்படின்ன உடனே நம்ம அடிச்சு விடு சேகர் பாபு ஐயா அவர்கள் குவாலிட்டியை தான் பார்க்கணுன்னு அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு குவாலிட்டியெல்லாம் பார்க்க வேண்டாமான்ட்டார். உடனே அண்ணாமலை பிடிச்சிக்கிட்டார். அது என்ன அப்போ ஆவின் ஸ்வீட்ஸ் குவாலிட்டி இல்லையான்னு ஒன்று கடந்த 2 வருடமாக அரசாங்கம் இப்போ ஆவினில் தான் ஸ்வீட்ஸ் வாங்குகிறாங்க. ஆனால் வெண்ணெயோ நெய்யோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டயத்துக்கு போனால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி சிஏஜி அறிக்கை கடந்த 2 நாளாக வந்திருக்கு. பல டிபார்ட்மெண்ட்டுகளில் சரியானபடியாக நிர்வாகம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் குறிச்சிருக்காங்க. அதில் இந்து அறநிலைத்துறை பற்றி சொல்கிறப்ப இவங்க ரெக்கார்ட்ஸே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு அன்னைக்கு கமிஷனராக இருந்தவர் என்ன பண்ணார்னா ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அரசோட கலந்துக்கிட்டு இந்த ஆட்சி வந்த பிறகு அனைத்து கோவில்களின் ஆண்டு வரவு செலவு திட்டம் தனியார் ஆடிட் செய்யப்பட்டு அவை அப்லோட் செய்யப்படும் வெப்சைட்டில் இருந்தாங்க. இது வரைக்கும் எந்த சைட்டும் பண்ணல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 21 அறிக்கையில் இருந்த அந்த லைனையே எடுத்துட்டாங்க. அந்த பழைய அறிக்கையை எடிட் பண்ணி அந்த லைனை எடுத்துட்டாங்க. ஆர்டிஐயில் போட்டு அப்ளை பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோயில் ஆடிட் ரிப்போர்ட் கொடுங்கன்னா கூட நாங்கள் ஃபுல் ரிப்போர்ட்டை தரமாட்டோம், நாங்கள் வெறும் அந்த இது அதோடைய ஹைலைட்ஸ் மாத்திரம்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒன்று புரியணும்னு சொன்னால், இது ஃபுல்லாக பக்தர்கள் கொடுக்குற காசில் நடக்குது. இதில் வர்ற காசில் இவங்க செய்கிற செலவுகள் இதை வந்து ஆடிட் செய்ய வேண்டியது தனியார் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லாட்டி சிஏஜியோ பண்ணணும். ஆனால் இவங்க உள்துறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் அதாவது 2021 மே மாதம் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. பெஞ்சு 75 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பில் ஆடிட் வந்து தனியார் செய்யணும், அதாவது இந்த உள்துறை செய்யக்கூடாதுன்னு ஒன்று என்ன பண்ணாங்க, நேற்று வரைக்கும் ஹெச்ஆர்என்சியில் ஆடிட்டாக இருந்தவங்க அவங்கள தமிழக அரசின் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்னு சொல்லி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆடிட் பண்ணுறாங்க. இப்போ அதாவது நேற்று வரைக்கும் அவங்க ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயி, இன்றைக்கி அரசாங்கத்துடைய அந்த துறைக்கு போயிட்டாங்க. இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் வேலையை ஒழுங்காக தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்கள், 47,000 கோயில் இருக்குது. கடந்த 5-10 வருஷத்தில் எவ்வளவு ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்குன்னு நினச்சி ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். ஆனால் ஒரு 23,000 அந்த மாதிரி. 18 லட்சத்துக்கும் அதிகமான ஆடிட் அப்ஜெக்ஷன் குவரிஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முறையான பதில் கொடுத்தது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா ஆடிட்டுங்கிறது அப்ஜெக்ஷன்ஸ் வரும். ஒரு எளிதாக புரியணும்னு சொன்னால் சோலாரில் இப்போ அதானி விஷயம் பெரிதாக பறந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2005 15 ரூபாய்க்கு சோலார் வாங்கிறதுக்கு மோடி அவர்கள் அங்கே குஜராத் சீஃப் மினிஸ்டராக கையெழுத்து போட்டார். உடனே சிஏஜி எழுதுகிறாங்க, நீங்கள் கோலில் வாங்கினீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, விண்மில்ல வாங்கினா 7 ரூபாய்க்கு வாங்குறீங்க, எதுக்காக 15 ரூபாய்க்கு சோலார் வாங்குறீங்க அப்படின்னாரு. நம்மளுடைய குஜராத் மாநிலம் என்பது இது வெஸ்டர்ன் இதில் இருக்குது. இங்கே மிக அதிகமாக நமக்கு இது கிடைக்கும் சோலார். இது வந்து பேனல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆக கோலை விட விலை குறையும் அப்படின்னு எழுதிட்டு அதனால் இந்த அப்ஜெக்ஷன் தேவையில்லை. ஸோ நீங்கள் பதில் கொடுத்துட்டா அவங்க ஏற்றுப்பாங்க. ஆடிட்டர் வந்து பார்த்துட்டு எழுதுறது தான். ஆனால் அது நடந்து இன்றைக்கி 3,000 ரூபாய்க்கு இன்றைக்கி சோலாரில் கிடைக்கிது. கோலை விட குறைஞ்சி போச்சு. அதனால இதுதான் வந்து பட் இப்போ 18 லட்சம் அப்ஜெக்ஷனில் பல விஷயங்கள் நடக்கல. சார் இந்த ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்று எளிதாக புரிஞ்சுக்கணும். அதாவது செங்கல்பட்டு தெரியுமா, அதில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போன ஆட்சியில் கட்டினாங்க. கட்டி முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் திறந்து வைக்கல. 120 கோடிக்கு கட்டினது. ஏன்னு தெரியுமா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல ஒரு பகுதி இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐயுடைய இது ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாமா? கட்டி முடித்து 120 கோடி முழுமையாக செலவு செய்து கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் திறக்காமல் 2 வருடமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.